நீங்கள் இந்த ஃபேஸ்க்கு வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேர்னஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? உங்களுக்காக தாங்க இந்த தேனை பற்றி அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேர்னஸ் க்ரீம்னால உங்களுடைய ஃபேஸ்லேருந்து ஆயில் கண்டென்ட் ஃபுல்லாக போயிருக்கும். அப்படி ஆயில் கண்டென்ட் ஃபேஸ்லேருந்து போயிடுச்சுன்னு சொன்னால், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் போயிடுச்சுன்னு சொன்னால், யூவி ரேஸ்னால உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்பட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆயில் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின்னுடைய பிரிக் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடுப்பு சோறு மாதிரியா. காற்று மாசுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி யூவி ரேஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறது இந்த ஆயில் கண்டென்ட் தான். அந்த ஆயில் கண்டென்ட்டை நம்ம ஃபேர்னஸ் க்ரீம் போட்டு மொத்தமாக எடுத்துடுறோம். அதனால நமக்கு வந்து ஒரு 25-26 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்க ஆரம்பிக்கும். 35-40 வயசுலாம் பயங்கர சுருக்கமாயிரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாலப்பூ தேனை கொண்டு வந்திருக்கோம். பாலப்பூ பற்றி நிறைய படித்தேன். அதில் முக்கியமாக வந்து ஏன்ஷியன்ட் மெடிசனில் பாலப்பூ செடியினுடைய அந்த இலைச்சாறு இருக்கு இல்லையா, அதை வந்து குறிப்பாக இந்த ஆயில் கண்டென்ட் கம்மியாகி ஸ்கின்லாம் வறட்சியாகி ஒரு மாதிரி சில பேருக்கு உரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குலாம் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த பாலப்பூ செடியில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் கண்டென்ட்டை வந்து நார்மலாகவே வச்சுக்குமாங்க. ஸோ ஸ்கின்லாம் நல்லா க்ளோ ஆகணும், என்னோட ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த தேனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய டைரக்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்க. நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் யாருன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.